Hello friends and welcome to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC Men's T20 World Cup நடந்துட்டு இருக்க அது சூப்பர் 8ல நடக்க போற ஒரு முக்கியமான மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசில ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த மேட்சை பத்தி எதை பார்க்க போறோம்னா மேட்ச்ல பிளேயர்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு, அண்ட் அந்த வெனு எதுக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த முக்கியமான மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இதுல வின் பண்ற டீம் தான் குவாலிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், லாஸ் ஆகிற டீம் வெளியே போக வேண்டியதுதான். ஸோ அந்த ஐபிஎல் அந்த வேர்ல்ட் கப் வந்து அவங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ வேர்ல்ட் கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச், இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணியே ஆகணும். ஸோ அதை வச்சுதான் அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு ஃபைனலுக்கு வந்து பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் யாருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டியன்ஸ் மேட்ச் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வந்து நடக்க போகுது. வெனுவை பொறுத்த இருக்கும் ஈடன் கார்டன் கொல்கத்தா தான் வந்து நடக்குது. அப்ப இந்த கொல்கத்தாவோட பிச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கொல்கத்தா ஒரு பேலன்ஸ்டு பிச்சுன்னு சொல்லலாம். பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருமே வந்து டாமினேட் பண்றாங்க. பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர் நல்லாவே டாமினேட் பண்றாங்க இந்த வெனுல. இந்த வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோர் 170 அப்படின்னு வந்தாவே சேஸ் பண்ண டீம் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பேஸ் பவுலருக்கு நல்ல சப்போர்ட்டர் வெனுவா வந்து இருக்கு. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்க ஒழிய ஸ்டார்ட் அப்ல இருந்து ஸ்பின்னருக்கு பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்க போறது கிடையாது இந்த வெனுல. ஸோ அப்போ இந்த வெனுல பேட்ஸ்மேனு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டா இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் நல்லா டாமினேட் பண்ண வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வெனுல பவுலிங் பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்க டாஸ் வின் பண்ண டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ல வந்து நடக்குது. நைட் 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ டியூ ஃபேக்டர் தான் ஒரு டாஸை யாரு வின் பண்ண போறாங்க, வின் பண்ணவங்க எதை தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு டியூ ஃபேக்டர் தான் வந்து முடிவு பண்ண போகுது. ஸோ இன்கேஸ் இந்தியா வின் பண்ணிருச்சு டாஸ் அப்படின்னா டியூ ஃபேக்டர் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல டியூ ஃபேக்டர் பெருசா இருக்காது, சுத்தமா டியூ ஃபேக்டர் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் பேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து இருக்க போகுது. இந்த வெனுல இன்னொரு அட்வான்டேஜஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ்லயே 2 மேட்சஸ் இந்த வெனுல தான் வெஸ்ட் இண்டீஸ் பிளே பண்ணிருக்காங்க. பிளே பண்ண 2 மேட்சஸுமே நல்ல வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. இப்போ இந்த வெனு ரெக்கார்டை வந்து பாத்துறோம். வெனுல ஒரு 15 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் சரி அவங்களோட டியூ ஃபேக்டர் இல்லாத பட்சத்துல வெற்றி வாய்ப்பு 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 160, ஹையஸ்ட் ஸ்கோர் 207 ஸ்காட்லாந்து வந்து அடிச்சிருக்காங்க. ஹெட்வெட்ல 30 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல T20 மேட்சஸ்ல. அதுல இந்தியா தான் அதிகபட்ச மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டியன்ஸ் 10 மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜம்போ ஆப், ஸோ ஜம்போ ஆப்பை பொறுத்து நீங்க இன்ன வரைக்கும் பிளே பண்ணல ஜம்போ ஆப்ல அப்படின்னா மறக்காம நம்ம ஜம்போ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஜம்போ ஆப் இப்ப இருக்க நிலவரத்துல லீகலாவும் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர்டாவும் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பா வந்துருக்கு. ஜம்போ ஆப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது, ஃப்ரீயா தான் அவங்க கான்டெஸ்ட் வந்து பிளே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் நிறைய வந்து கொடுக்குறாங்க. அதுலதான் நம்ம பிளே பண்ணி அமௌண்ட் வந்து நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல எப்படி பிளே பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும் போது அவங்க வந்து ப்ராடக்ட் நிறைய வந்து சேல்ஸ் வந்து பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து பை பண்ண போறோம். அந்த பை பண்ற ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்து ஃப்ரீயா வந்து டோக்கன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீ டோக்கன்ஸை வச்சுதான் நம்ம ஃப்ரீயா வந்து கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க போறோம். அதுல வின் பண்றவங்களுக்கு நிறைய பிரைசஸும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜம்போ ஆப் பிளே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஜம்போ ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலமா வந்து நம்ம ஜம்போ ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜம்போ ஆப்பை பத்தியா இருக்கட்டும் அல்லது மேட்சஸை பத்தியா இருக்கட்டும் எனி அப்டேட் வந்தாலும் அதை டெலிகிராம் சேனல் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலமா அந்த டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. அண்ட் 2 டீமோட பாசிபிள் 11ன்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, துபே, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் பும்ரா. இதுதான் இந்தியாவோட ஒரு பாசிபிள் 11 வந்து இருக்கு. அண்ட் வெஸ்ட் இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரண்டன் கிங், சாய் ஹோப் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஹெட்மயர், ரோமன் போல், ரூதர்ஃபுட், ரோஷன் சேஸ், ரொமோரியோ செஃபர்ட், ஹோல்டர், மேத்யூ ஃபோர்ட், குடிஷேக் மோட்டி அண்ட் சமர் ஜோசப். இதுதான் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிள் 11 வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத டீடைலா வந்து பாத்துறோம். ஃபர்ஸ்ட்
ரெண்டு டீம்ல கூட பேட்டிங் ஆர்டர்ல அவங்க இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்சஸ்ல என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியா இந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ்ல இந்த வேணுல ஒரு மேட்சஸ் கூட அவங்க பிளே பண்ண கிடையாது. இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த வேற வேணுல பிளே பண்ணிருக்காங்களா, அதோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் இந்த வேர்ல்ட் கப்லயே வந்து பெருசா மேட்சஸ் அப்படியே கிடைக்கல. 2 மேட்சஸ் தான் பிளே பண்ணாரு. அதுவும் லாஸ்ட் மேட்ச் சஞ்சு சாம்சன் கொண்டு வந்தது ஒரு நல்ல ஒரு ட்ரிக்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் கொண்டு வந்தாங்க. சஞ்சு சாம்சன் கொண்டு வந்ததுக்கு அவரோட இதை கரெக்டாக இருந்தான். அவரோட இதுக்கு குயிக் ஃபயர் ஒரு 24+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. விக்கெட் கீப்பிங் ரொம்ப சூப்பரா வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ 2 மேட்ச் விட்டுருக்காரு. 2 மேட்சுமே ஆவரேஜ் 20 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இவர் யாருக்கிட்ட அதிகமாக விக்கெட் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து வந்திருக்காரு. ஒரு எட்ஜஸ்ல கேட்ச் ஆகுறதும், அடிக்க போயிட்டு பவுண்டரி லைன்ல கேட்சஸ் ஆகுறது, இந்த மாதிரி தான் வந்திருக்க. ஸ்டெம்பிட் அந்த மாதிரி பெருசாக ஆக கிடையாது. அடிக்க போயிட்டு அது மெசேஜ் ஆகுது, கேட்சஸ் அந்த மாதிரி ஆகிறது தான் வாய்ப்புல வந்து இழந்திருக்காரு. இப்போ இந்த மேட்சோட ரெக்கார்ட்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் கண்டிப்பா 25 to 30+ ரன் அப்படிங்கிற அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் இந்த இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்புல ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் பிரேக் பவுலர் அவுட். செகண்ட் மேட்ச் 15 ரன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அதுக்கு லாஸ்டா நடந்த மேட்ச் லாஸ்டா ஜிம்பாப்வேயோட விளையாண்ட மேட்ச்ல 55 ரன் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவுட். ஸோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா விளையாண்ட மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச் எல்லாத்துலயுமே டக்குன்னு விக்கெட். ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட பர்டிகுலரா ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட ஒரு விக்கெட்ஸை வந்து இழந்திருந்தாரு. இன்கேஸ் பவர் பிளே முடியறதுக்குள்ளாரையே சஞ்சு சாம்சன் விக்கெட் இழந்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல இஷான் கிஷான் பேட்டிங் ஆர்டர் வருவாரு. அப்போ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது ரோஸ்டான் சேஸ் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், குவாலிட்டியான பவுலர், ஆஃப் பிரேக் பவுலர் அவரை உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ அபிஷேக் சர்மா அல்லது இஷான் கிஷான் கூட சொல்ல முடியாது, அபிஷேக் சர்மாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்னா 20+ ரன் வரையும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு. பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டர் கான்ஸ்ல ஆஃப் பிரேக்கர் விக்கெட் எடுத்துரும், அதான் காரணமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அபிஷேக் சர்மா எப்பெல்லாம் ஒரு மேட்ச் நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காரோ அதுக்கு அடுத்த மேட்ச் ஒன்று இயர்லேயே விக்கெட் இழந்திருக்காரு, இல்லைன்னா ஒரு 15-20+ ரன்லேயே விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் அவர் ரெக்கார்ட் அதை மாற்றவே இல்லை, அதே ரெக்கார்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதே காம்பினேஷன்ல இந்த மேட்ச் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இஷான் கிஷான் சேஃபஸ்ட் பிளேயர். நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல இவர் ஒரு கீ பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஒரு பேட்டிங்ல இருந்து பவர் பிளேக்குள்ள இன்கேஸ் ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இஷான் கிஷான் குயிக் ஃபயர் நாக் பவர் பிளே நல்லா பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா அவர் ஒரு 20 பால் அவர் உள்ள நின்றுட்டாருன்னா போதுங்க, 40+ ரன்னுக்கு மேல அவர் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும். அண்ட் சூரியகுமார் யாதவ் விக்கெட் இழந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட மட்டும் தான் அதிகபட்ச விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர் அதிகமான விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. 34, 18, 33 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் அடிச்சிருக்காரு. என்ன ஒரு காரணம்னா இவங்க கொஞ்சம் ஸ்டேபிள் பிளே பண்ணிட்டாங்க. ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் இல்ல 12 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுகும் போது அதுல சூரியகுமார் வரும்போது எல்லா பாலுமே அடிச்சுதான் ஆடணும். ஏன்னா அவங்க கொண்டு எடுத்து வச்சு ரன் ரேட்டை குறைய விடக்கூடாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவர் அடிச்சு ஆடுறாருங்கும் போது அதுல ஒரு பிளஸும் இருக்கு மைனஸ் இருக்கு. சப்போஸ் நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பவுண்டரி 6 போயிடுது, அப்படி இல்லைன்னா விக்கெட்டும் இழந்துடுறாரு. இன்கேஸ் பெஸ்ட் இன் தி எண்ட்ஸ் இந்தியாவை நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல சூரியகுமார் யாதவ் இருந்து நம்ம ஒரு 20+ ரன் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஹர்திக் பாண்டியா இம்பார்ட்டன்ட் பிளேயர். நாளைக்கு நடக்கிற மேட்சஸ்ல ஹர்திக் பாண்டியாவை நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ண முடியாது. பவுலிங்ல டீமுக்கு விக்கெட் தேவை, ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்களா அது விக்கெட் எடுக்கணுமா அதையும் பண்ணி கொடுப்பாரு. ஸ்கோர்ஸ்லயுமே ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல இருக்காங்களா ஸ்கோர் ஹை பண்ணணுமா அதையும் பண்ணி கொடுக்க ஒரு பெஸ்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் 50 ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. இவர்கிட்ட இருந்து ஆவரேஜ் 25+ to 30+ ரன் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு நடக்கிற மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப இந்த இந்தியா டீம்ல பேட்டிங் யார் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 1, ஹர்திக் பாண்டியா 2, இஷான் கிஷான் 3. இந்த 3 பேரோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மாவை இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிளே பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா திலக் வர்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ வெஸ்ட் இண்டியன்ஸ் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரண்டன் கிங்,
இந்த வெனுல 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 35+ ரன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ட்ட விக்கெட். செகண்ட் மேட்ச் வெறும் 4 ரன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட விக்கெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட ரொம்பவே வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்த பவர் பிளேலயே பால் நல்ல வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், பெஸ்ட் பவுலர் ஹர்ஷதீப் சிங் நம்ம இந்தியன் டீம்ல வந்து இருக்கறனால கண்டிப்பா பிரெண்டன் கிங் டாப் ஆர்டர்லயே விக்கெட்டை வந்து இழந்துருவாரு. பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்லயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரெண்டன் கிங்கை பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சாய் ஹோப் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வெனுல 19 ரன் ஆஃப் பிரேக் பவுலர்ட்ட அவுட். செகண்ட் மேட்ச் 75 ரன் லெக் பிரேக் பவுலர்ட்ட அவுட். தேர்ட் மேட்ச் 16 ரன் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச் இந்த வெனுல பிளே பண்ண கிடையாது. ஸோ இந்த வெனுல பிளே பண்ண மேட்சஸ்ல விக்கெட் இழந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு தான் விக்கெட் வந்திருக்காரு இல்லையா, ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் எடுக்கல. ஸோ ஃபாஸ்ட் பவுலரை நல்லாவே பிளே பண்ணிடுறாரு. கரெக்டா அவங்க வர வேகத்தை கரெக்டா டைமிங் பண்ணி பிளே பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல சேஃபஸ்ட் பிளேயர் 30+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். விக்கெட் கீப்பிங் பண்றதுனால ரொம்ப பெஸ்ட் பிளேயராகவும் வந்து இருப்பாரு. சிம்ரன் ஹெட்மேயர். ஸோ ஒவ்வொரு மேட்சுமே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டிங்ல மிஸ்டேக் பண்ணவே கூடாது. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண வச்சீங்கன்னா அவங்களும் ஃபீல்டிங்ல மிஸ்டேக் பண்ண கூடாது. ஏன்னா ஜிம்பாபே வெஸ்ட் இண்டீஸோட பிளே பண்ணும் போது ஜிம்பாபே பண்ண தவறு ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ். அதனாலதான் ஜிம்பாபே தோத்துச்சு. இந்தியா கூட ஜிம்பாபே தோத்தது காரணம் அதேதான், ஃபீல்டிங் மிஸ்டேக். அவங்களே கேட்ச பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த ஈஸி கேச்சஸ டிராப் பண்ணதுலதான் எனக்கு நீ இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறியான்னு சொல்லி அவங்க பிளே பண்ண போனதுல ஸ்கோர்ஸ் அதிகமா போயிருச்சு. ஸோ அப்போ வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாலும் சரி, இந்தியா வின் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அவங்களோட ஃபீல்டிங்கை கரெக்டா பண்ணாவே போதும். கண்டிப்பா எந்த டீம் கரெக்டா ஃபீல்டிங் பண்றாங்களோ அந்த டீம் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது 100% நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா கேச்சஸ் கிடைக்கும் போது நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேச்சஸ் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்க போறது கிடையாது. அதுக்குள்ளாரே அவங்க பெரிய ஸ்கோர்ஸை வந்து கொண்டு போயிடுவாங்க. அது பெரிய மைனஸா போயிடும். ஸோ ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது. ஸோ சிம்ரன் ஹெட்மேயர் ஒவ்வொரு மேட்சுமே அவரோட கேட்சை நீங்க மிஸ் பண்ணும் போது மட்டும்தான் அவரோட ஸ்கோர் அதிகபட்சமா இருக்கே ஒழிய ஃபீல்டிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா ஃபீல்டிங் பண்ணீங்கன்னா 5 ரன் 10 ரன்ல விக்கெட் இழந்துறாரு. அதுதான் அவரோட ரெக்கார்ட். இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச் 64, அடுத்த மேட்ச் 1 ரன், அதுக்கு அடுத்த மேட்ச் 2 ரன். இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் இல்லாத ஒரே காரணம் மட்டும்தான். இவர் விக்கெட் எடுத்தது பூரா எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர் தான். ஸ்பின்னரை மட்டும் பொழந்துடுறாரு. இன்கேஸ் ஹெட்மயர் உள்ள இருக்கும்போது ஸ்பின்னர்ஸை ட்ரை பண்ணக்கூடாது. அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஸ்பின் பவுலரை வெறித்தனமா அடிக்கிறாருங்க. ஃபாஸ்ட் பவுலர் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இல்லையா, ஸ்பின் பவுலர்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நீ எப்படி போட்டாலும் நான் பவுண்டரி 6 தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஸோ ஸ்பின்னர்ட்ட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஃபாஸ்ட் பவுலர்ட்ட வீக்கா இருக்காரு. கண்டிப்பா இவர் வர டைமிங்க்கு எல்லா பாலும் அடிக்கணும் தான் பார்ப்பாரு. ஃபீல்டிங்கை கரெக்டா பண்ணா சிம்ரன் ஹெட்மயரை 10ல இருந்து 15 ரன்லயே ஒரு விக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ரோமன் போல் பெருசா ஃபார்ம்ல இல்ல. ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 15ல இருந்து 20+ ரன் வேணா அடிக்கலாம். அவ்வளவுதான், பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரூதர்ஃபுட் ரொம்பவே சேஃபஸ்ட் பிளேயர். இன்கேஸ் இந்தியா வெஸ்ட் இண்டீஸை ரொம்பவே டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரூதர்ஃபுட் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரொமோரே செஃபர்ட் இந்த வெனுல ஒரு மேட்ச் தான், விக்கெட் கிடைக்கல, 6 ரன் கடைசி தான் வந்தனால பெருசா ஸ்கோரும் அடிக்கல. லாஸ்டா அந்த மேட்ச்ல 52 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ரொமோரே செஃபர்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ட் பிளேயர்னே சொல்லுவேன். ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே வெரி அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர். ரொமோரே செஃபர்ட் பெருசா எஃபெக்ட் கொண்டு அடிக்கிற மாதிரி தெரியாது, பெரிய பெரிய ஷாட்ஸ் அடிக்கிறதுக்கான பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயர். ஸோ அப்போ டாப் ஆர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துட்டாங்க. ரொமோரே செஃபர்ட் கிட்டத்தட்ட ஒரு 7 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு அப்படின்னா 2 ஓவர் அவர் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கு 5 ஓவர்ல கிட்டத்தட்ட 70ல இருந்து 80 ரன் கூட அடிக்கிறதுக்கான பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயர். ஸோ அப்போ அவரை எப்படி விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து டீம் ஒரு கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த மேட்ச் அவர் பேட்டிங் ஆடுற வராருங்க பட்சத்துல 30+ ரன்னுக்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவர் எப்போ பேட்டிங் ஆடுற வரா, இந்தியா கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸை டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ இந்த டீம்ல ரொமோரே செஃபர்ட் 1, சாய் ஹோப் 2, ரூதர்ஃபுட் 3, இந்த 3 பேட்டர்ஸுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஹெட்மயர் ஸ்ட்ரைக்லி ஒரு அட்வான்டேஜ் 4th பிளேஸ்ல அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பேட்ஸ்மேன் வந்து பார்த்துட்டோம், பவுலர்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்திய டீம் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா
1, பும்ரா 2, ஹர்ஷதீப் சிங் 3, வருண் சக்கரவர்த்தி 4, அக்சர் பட்டேல் 5. அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்பனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் ஆஸ்யூஷுவல் 1, 2, 3 4 ரைட் ஹேண்டர்ஸ் சம்திங் இருக்கிறாங்க. ஸோ அப்படி டாப் ஆர்டர்ல 4 ரைட் ஹேண்டர்ஸ்ங்கும் போது கண்டிப்பா அக்சர் பட்டேல் பவர் பிளேல கூட ஒரு ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். வருண் சக்கரவர்த்தி ஒரு லெக் பிரேக் பவுலர். பெருசா அவருக்கு வந்து சப்போர்ட் இல்லாம தான் இருக்கு. பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்காம இருக்கு. இந்த வெனுல கண்டிப்பா ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எடுப்பாராங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் வந்து இருக்கு. ஹர்ஷதீப் சிங் 2, அதிகபட்சம் 3, பும்ரா 2 விக்கெட். ஸோ இவங்க பாஸ்ட் போல இந்த 2 பாலுமே நல்லா டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அடிக் பாண்டியா கொஞ்சம் நல்ல சப்போர்ட் இருக்கு. ஏன்னா பவர் பிளேலே பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நியூ பாலே பவுலிங் ஆப்ஷன் சம்டைம் ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ ட்ரை பண்ணும்போது அடிக் பாண்டியாக்கு நல்ல சப்போர்ட் இருக்குங்கும் போது பும்ராவோட ஒரு பவுலிங் ஆப்ஷனை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அடிக் பாண்டியா 4 ஓவர் போல் பண்ணி 2 விக்கெட் எடுக்கலாம். பும்ரா 4 ஓவருக்கு 3 விக்கெட். ஸோ இந்த 2 ஃபாஸ்ட் போலர் விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்துட்டு ஹர்ஷதீப் சிங் 4 ஓவருக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பும்ரா 1 விக்கெட் எடுப்பாரு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் சமர் ஜோசப் 3 ஓவர், குடிஷக் மோட்டி 4, மேத்யூ ஃபோர்ட் 4, ஹோல்டர் 4. ஸோ இந்த 3 பவுலர்ஸுமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ரோஸ்டான் சேஸ் 3 ஓவர் அப்படிங்கிறது போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 2 ஓவரை ரொமோரியல் செஃபர்டுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி 3 ஃபாஸ்ட் பவுலரும் வச்சிருக்காங்க. 4வது ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுகிற பட்சத்துல ஸ்பின்னர் இருக்க ஓவர்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஓவரை கம்மி பண்ணி அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த வெனுல ஒரு மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்சஸுமே டெத் ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருக்காரு. 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். ஸோ அப்ப 2ங்கிறது 3 ஓவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. அதுல விக்கெட் எடுத்துட்டாருன்னா அடுத்தடுத்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரொமோரியல் செஃபர்ட் 2 ஓவர் பவுல் பண்றவங்க பட்சத்துல கண்டிப்பா 1 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஹோல்டர் 4 ஓவர் பவுல் பண்றாரு. 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேத்யூ ஃபோர்ட் 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி. ஏன்னா பவர் பிளேல பவுல் பண்றாரு. பவர் பிளேல அந்த ஸ்விங்கை கவர் பண்ணி சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிள் பிளே பண்ணிடுவாங்க. ஸோ 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு 2 வேணா அப்படி இது பண்ணி வச்சுக்கலாம். குடிஷக் மோட்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இதே இப்ப இந்தியா வந்து ஆர்டர் மாத்தாம இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸா போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல குடிஷக் மோட்டியோட ஆப்ஷன் விக்கெட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்தியா சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல உள்ள கொண்டு வரதுனால குடிஷக் மோட்டி 4 ஓவர் ட்ரை பண்றாங்க. அதுல இந்த வெனுல 1 விக்கெட் அதுதான் எடுத்திருக்கிறாரு. பெருசா விக்கெட்ஸும் கிடைக்கல. நம்மளும் அது 1 விக்கெட்டே நம்ம எதிர்பார்க்கலாம். சமர் ஜோசப் இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச் 1 விக்கெட், செகண்ட் மேட்ச் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரொம்ப குவாலிட்டியா வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவல் இந்த மேட்சும் 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா பெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொமோரியல் செஃபர்ட் அவர் ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேட்டிங் ஆப்ஷன்ல ஒரு சேஸ் பண்ணியாச்சு. ரோஸ்டான் சேஸ் அவரை நீங்க வந்து ஒன்னு பவுலிங் ஆப்ஷன் சேர்த்துக்கலாம். அண்ட் ஹோல்டர் அல்லது மேத்யூ ஃபோர்ட் 2 பேர்ல எனி ஒன் அண்ட் சமர் ஜோசப் இந்த 3 பிளேயர் நல்ல பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ரொமோரியல் செஃபர்ட் வந்து 4 பிளேயர். ஜான்சன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாலும் கடைசி ஒரு 6 பால் 7 பால் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25+ ரன் அடிச்சிருவாரு. ஏன்னா இவர் வரையுமே பேட்டிங்ல பவர் ஹிட்டிங் உள்ள ஆப்ஷன்ல இருக்கனால கண்டிப்பா அவரும் ஒரு சேஃபஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த டீம்ல ரோஷன் சேஸ் 1, ரூதர்ஃபோர்ட் 2, சாய் ஹோப் 3, ரொமோரியல் செஃபர்ட் 4, அண்ட் சமர் ஜோசப் 5, ஹோல்டர் 6, மேத்யூ ஃபோர்ட் இல்ல குடிஷக் மோட்டி 7. ஸோ இந்த 7 பேர் பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த 2 பிளேயர்ஸுமே அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங் ஆர்டர்ல ஹெட்மயர் ஒரு பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அண்ட் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் 1, இஷான் கிஷான் 2, ஹர்திக் பாண்டியா 3, ஹர்ஷதீப் சிங் 4, அக்சர் பட்டேல் 5. இந்த 5 பேரோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமா வந்து இருக்க போகுது. அண்ட் 6th bowling ஆப்ஷன் பும்ரா அல்லது வருண் சக்கரவர்த்தி 6, சூரியகுமார் யாதவ் அல்லது அபிஷேக் சர்மா 7. இந்த பிளேயர்ஸ் தான் வந்து அவங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்க போது நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும்.
ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல அடுத்த மேட்ச் உங்களுக்கு வீடியோ தேவை அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம ஃபேண்டசி குரு தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.